ஹாய் வீவர்ஸ். இப்போ நம்ம 49th புக் ஃபேர்க்கு வந்திருக்கிறோம். இந்த புக் ஃபேர் வந்துட்டு 8 புக் ஸ்டாலை நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே விற்கிற புத்தகங்கள் எல்லாமே விலை மலிவாகவும் அறிவார்ந்த புக்காகவும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஸ்டால்ஸை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டால் நம்பரும் போட்டுட்டு இருப்பேன், நீங்கள் பாருங்கள். நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாலில் நம்ம முதல் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தக ஸ்டால் தான். இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 200 ருபீஸ்க்குள்ளார ரொம்ப நாலேஜபிள், 100 ருபீஸில் நாலேஜபிள் புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு டாப்பிக்கும் வந்து வித்தியாசமாக இருக்குது. இந்த 600-700 ஸ்டாலுக்குள்ளே நான் பார்த்த ஸ்டாலில் இந்த 7-8 ஸ்டாலில் கிடைச்சது தான் இந்த 99 ருபீஸ் 199 ருபீஸ்க்குள்ளார இருக்கிற புக்ஸு. இது எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த புக்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா படிக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்க வந்துட்டு மொபைல் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க அதுலேருந்து பாதுகாப்பு, அறிவு வளர்க்குறதுக்கு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் வெறும் 199 ருபீஸில் ஒர்க்வைலான ஸ்டால் தான் இந்த ஸ்டால். ஸோ இந்த மாதிரி ஸ்டால் தான் நான் 7 or 8 ஸ்டால் உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்து நம்ம பார்க்குறது F49 சீர் வாசகர் வட்டம். இங்கேருந்து அபாரமான திறமைகள் உழந்திருக்கிற என்ன எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள் மிக 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 மலிவாக கிடைக்கிறது. இதை பாருங்கள், ஜெயந்தன், ஒரு ஓநாய், இதெல்லாம் வந்து நிறைய மரப்பாச்சி பொம்மை, இதெல்லாம் 50 ரூபா 100 ரூபாக்குள்ளவே கிடைக்குது. இங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே பெரிய சாதனை படைத்த புத்தகங்கள். இங்கே இருக்கிற தோழர்கிட்ட நம்ம வந்துட்டு பேசலாம். என்னென்னது கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி. ஸோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 20ஆம் நூற்றாண்டின் சிறுகதைகள், புத்தரும் அவர் தம்மமும், விசாவுக்காக காத்திருக்கிறேன், புலமை புத்தன் எழுதிய புத்தகங்கள், திருக்குறள் தெளிவுரை சொல்லி இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்துட்டு மக்கள் பதிப்பகங்களில் இருந்து விலை மதிவாக கிடைக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தேன். நான் வந்து நிறைய டியூஷன் பசங்களுக்கு தான், சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன், பாடம் சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற எழுத்துப்பிழை, எப்படி சொல்கிறது, குறைநடி விளம்பரம், வாசனை பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்தாலே வாசகர்களுக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கிறது எதுன்னா நூலகம் தான். இந்த நூலகத்தில் வந்துட்டு செலவு பண்ணாலே போதும், உலக பக்கங்களில் இருக்கிற அறிவுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்த புத்தகங்கள். இது உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குன்றதுனால தான் இந்த ஸ்டாலரை நான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க தோழர் கிடைக்கிற இங்கே பாருங்கள், ஸ்டால் நம்பர் 49 சீர் வாசகர் வட்டம். இங்கே வந்துட்டு மக்களுக்கு வந்து அறிவு கொடுக்கணுன்றதுக்காகவே வந்து பதிப்பகத்திலேருந்து விலையை விட கம்மி விலையில் கொடுக்குறாங்க. மற்றவங்கள விட இவங்கக்கிட்ட விலை கம்மி இருக்குது. ஒரு நாவலும் ஒரு புதினமும் வந்துட்டு சேமிப்பு வைக்கணும், மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்துட்டு மக்களுக்கு வந்து அறிவை கொடுக்குற புத்தகங்கள் விலை கம்மியாக இருக்குது. ஸ்டால் F49 சீர் வாசகர் வட்டம். வாங்க அங்கே இருக்கிற நண்பரோடும் தோழரோடும் பேசலாம். என்னென்ன புக்கு வச்சுருக்காங்க, என்னென்ன ரேட்டுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த மரப்பாச்சி பொம்மை மரப்பாச்சி பொம்மை இப்போ வந்து நம்ம சீர் வாசகத்தில் இருக்கிறோம். நம்ம வருடம் மக்கள் பதிப்பு கொண்டு வரோம். அதில் மரப்பாச்சி பொம்மை பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபா விலையில் வந்திருக்குது. அதுக்கப்புறம் கருந்துளை வந்து ஒரு நம்ம சென்னை சார்ந்த ஒரு எழுத்தாளர், அவங்க வந்து சட்டைக்காரின்றவர் எழுதியிருக்காரு. ஆமாம். இந்த புத்தகம் என்ன விலை?
இது 250 ரூபா வருது. இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஓநாய்குல சின்னம் ஜியோங்ரோங், ஓகே தமிழில் சி மோகன் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இது வந்து 250 ரூபா விலையில் வந்திருக்கு. 700 பக்கம் கிட்ட இருக்கும் இது. ஓகே இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். இது சைனாவில் வந்து மாவோ அவர்கள் எழுதிய சிவப்பு புத்தகத்துக்கு அடுத்தபடியாக சேல்ஸ் ஆன ஒரு நாவல். இந்த அளவுக்கு கம்மி ரேட்ல கொடுக்குறீங்க, மக்கள் பயனடையணும்ன்றது. ஆமாம் கண்டிப்பாக. அதுதான் அது ஒன்று தான் நோக்கம். நமக்கு வாசகர்களுக்கு வந்து எளிய மக்களுக்கும் போய் ஈஸியாக சேரணும் அப்படிங்கிறது தான். இது மனிதன் ஒரு உலகம். இது வந்து ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஜெயகாந்தனுடைய ரொம்ப கிளாசிக்கான ஃபேமஸான ஒரு நாவல் இது. இது 100 ரூபாய் விலையில் வந்திருக்குது. இது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட பெரியார் அப்படின்ற ஒரு புத்தகம். இது 100 ரூபாய் விலையில் வந்திருக்கு. இதெல்லாம் மக்கள் பதிப்பு. அப்புறம் புதுமைப்பத்தினுடைய தெரிவு செய்யப்பட்ட கதைகள் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு. 50 ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய புத்தகம்? ஆமாம். இது வந்து ஒரு 320 பக்கம் வரும். இது வந்துட்டு உங்களுக்கு 50 ரூபாய்க்கு நம்ம இந்த வருடம் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம 2 வருடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் 100, அப்புறம் புத்தரும் தம்மமும் இது வந்து 400 ரூபாய் மதிப்பில் வந்துச்சு. இது உலக சினிமா. இது 2 லட்சம் படிகளுக்கு மேலே, அதாவது 1 லட்சம் படிகளுக்கு மேலே சேல்ஸ் ஆன புத்தகம் அது. இது 200 ரூபாய் இந்த புத்தகத்துடைய விலை. இது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக நம்ம அந்த திருக்குறள்லாம் நாவலருடைய 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ வந்து மக்கள் பதிப்பாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது சீர்வாசகர் ஆகட்டம்னாலே அதிகமாக வந்து மக்கள் பதிப்பாக தான் நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா சில பேர் விலை காரணமாக வாங்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி எதுவும் தடைப்பட்டு போயிடக்கூடாது, அவங்க எல்லாருக்கும் போய் புத்தகம் சேரணும். ஆமாம் நிறைய படிப்பு அடிகள் வரணும், முன்னேறணும், வந்து பரிமாறணுன்றதுக்காக விலை கம்மியாக இந்த மக்கள் பதிப்பகம் செஞ்சு கொடுக்கும். ஆமாம். ஓகே, நன்றி தோழர். நன்றி. இங்கே பாருங்கள், அரங்கம் நம்பர் 441. இங்கே வந்து ஆஃபர் ரெஃபரன்ஸ் புக் வந்து 75% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய புக்ஸ் வந்து பிக் எனி ஒன் புக் 99 ருபீஸ்க்கு சில்ட்ரனுக்காக உள்ளது. பாருங்கள், பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், திங்க் க்ரோ ரிச், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், ராமாயணா 101 ஸ்டோரிஸ், விக்ரமம் வீடு. இது மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, அறிவார்ந்த குழந்தைகள் வீட்டில் இருந்து மொபைல் பார்க்காம அறிவை வளர்த்துக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு தேவைக்கூடிய மாரல் வேல்யூ, மாரல் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த ஸ்டாலில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் தேவையான புத்தகங்கள் நிறைய இருக்குது. பாருங்கள், குட் நைட் ஸ்டோரிஸு, தெனாலிராமன், பிரின்சஸ், ராமாயண டைல், ஸ்டோரி பாய்ஸு, பசில்ஸு, சடுகு. ஸோ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்டால் போகிறாங்க. இந்த ஸ்டால் வந்துட்டு 441 பார்த்தீங்கன்னா விலை கரிவாகவும் இருக்குது, புத்தகங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் வந்துட்டு 70% வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த இது வந்து பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்டாலை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு. பாருங்கள், 365 ஜென்ரல் சயின்ஸ் ஆக்டிவிட்டி, ராமாயணா, மகாபாரத், ஒண்டர் டைல்ஸ். இது மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு தேவையானது. காரணம் வந்துட்டு எல்லாருமே வந்து ஃபோன் வச்சுட்டே இருக்கிறாங்க, படிப்பில் நாட்டமே கிடையாது, ஸ்பெல் பண்ணுறது கூட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த குழந்தைங்கள் வந்து 10-15 மினிட்ஸ் வாசித்தாங்கன்னா கூட அவங்களுடைய இது வந்து நிறைய வெக்காபுலரி அவங்களுக்கு நல்ல இதுவாகும். அதுக்காக தான் இந்த ஸ்டால் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சில்ட்ரனுக்கு பர்டிகுலராக இந்த 441 யூஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் மோர் டிஸ்கவுண்ட் அண்ட் லோயர் ப்ரைஸ். இங்கே இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே ஜஸ்ட் 99, பட் வேல்யூ வந்து கூட தான் இருக்கும், கம்மியே இருக்காது. நாலேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த லோ ப்ரைஸில் ஷேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாலேஜ் நல்லா வரணும், சில்ட்ரன் வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த புக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான், நாட் ஈவன் 100 ருபீஸு. ரியலி ஒர்த் வைல். இந்த மாதிரி மொபைல்ஸு வேறு எங்கே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் குழந்தைங்கள ஒரு 10-15 மினிட்ஸ் உட்கார வச்சு படிக்க வச்சாலே போதும், அந்த குழந்தைங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் வந்து ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. நான் ஸ்டால் நம்பர் 441 ஆம்னி புக் ஹவுஸ் புக்ஸ். இங்கே ஸ்டால் நம்பர் 390 கோதைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் என்ன ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொழி சார்ந்த பலகை விளையாட்டு, தமிழ் வார்த்தை விளையாட்டு, தமிழ் கற்கலாம் வாங்க. இங்கே வந்து நிறைய மக்களுக்கு வந்துட்டு என்னென்ன பிள்ளைகளுக்கு வந்து எழுத்து பிழை நிறைய இருக்குது இல்லையா, இந்த எழுத்து பிழையை வந்து ரொம்ப ப்ளேவே மெத்தடில் இவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. லாஸ்ட் டைம் கூட நான் வந்து இந்த வீடியோ போட்டேன், நிறைய பேருக்கு வந்து சேரலை. இந்த வந்துட்டு எப்படின்னா கார்ட்ஸ் விளையாடுற அப்படியே தங்களுடைய 6-7 வார்த்தைகள்
குழந்தைங்களை வச்சு 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 சொல்லியே உங்களுக்கு வந்துட்டு பிழை திருத்தம் பண்ணிடுவாங்க. இதில் நிறைய குழந்தைங்களுக்கு என்னென்னா குறில் நெடில் நிறைய பிழை இருக்குது. அந்த பிழையை போக்குறதுக்கு உண்டானது தான் இந்த கோதை என்ற ஒரு நல்ல இதுவாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு மாதிரியே கொண்டு வராங்க. இது வந்துட்டு ஒரு அந்நிய தேசத்துலேருந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு சொன்னால் எப்படி அனுப்புவாங்க? தூது அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அந்த தூது வந்துட்டு எப்படி அனுப்புவாங்கன்னா, ஒரு ராஜாவுக்கும் அடுத்த ராஜாவுக்கும் வந்துட்டு சேர வேண்டிய இடத்துக்கு புறா மூலிமா அனுப்புவாங்க. ஆனால் இந்த புறா என்ன பண்ணும், ஜாக்கிரதையாக கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் வழியில் கழுகுன்ற ஒரு வில்லன் வந்துட்டு அந்த புறாவை டேமேஜ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மெசேஜ் எடுக்க பார்ப்பான். அது மாதிரி இவங்க வார்த்தை விளையாட்டுகளை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. டோன்ட் மிஸ் இட். இவங்க கூட டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த புக் ஃபேர் வந்துட்டு 49 புத்தக பேர்லேயே வந்துட்டு இருக்கிறதுலையே கம்மியான புத்தகம், நிறைய நாலேஜ் கொடுக்குற ஸ்டால் எதுனா 578 தான். இங்கே வந்து புக்கு வந்து 10 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ்க்குள்ளே நிறைய புக்ஸ் வாங்கலாம். ரியலி வேல்யூபிளான புக்ஸு. இந்த கையடக்க புத்தகம் எல்லாம் 20 ரூபாய் தான். நாலேஜ் வரவங்க, இப்போ இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்கெல்லாம் கூட இங்கிலீஷ் படிக்க கற்றுக்கலாம். சின்ன சின்ன வேர்டு மூலயமா இது பண்ணுறாங்க. இது பாருங்கள், மேக்ஸ் பஸ்ஸில், இது அடிஷன் டேபிள். இதில் வந்து வார்த்தைகள் கூட இருக்குது. இதில் வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம், தமிழில் வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம், இங்கிலீஷில் வார்த்தைகள் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது வந்து 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து போட்டு இருக்கிற வார்த்தைகளை கூட்டி படிக்கிறதுக்கு உண்டானது இருக்குது நிறைய. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் எப்படி, மல்டிப்ளிகேஷன் எப்படி, தமிழ் வார்த்தைகளை ஒரு சுற்றுனாலே ஒரு அர்த்தம் வரவுன்னு அந்த பேர் நீங்கள் ஒன்று சொன்னாலே போதும். அந்தந்த இடத்துல முதல் எழுத்து 2வது எழுத்துன்னு சொல்லிட்டு சுற்றின உடனே அதே மாதிரி வந்துடும். ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸு. நீங்கள் பாருங்கள், இங்கே மேலே இருக்கிற ஆல்ஃபாபெட்டிக்கல் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற வேர்டு வந்து இதில் இருக்கிற வேர்டு வச்சு எத்தனை வேர்டு உங்களால் எழுத முடியும், எத்தனை வேர்டு உங்களால் படிக்க முடியும் பாருங்கள். இந்த புக்கு வந்து கை அடக்கமாக இருக்குது. எங்கே போனாலும் வந்துட்டு வண்டியில் எங்கே இடத்துல போனாலும் படிச்சுட்டே போகலாம். இந்த புக்கோட காஸ்ட் வந்து 23 ரூபீஸ் தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸு, உயிரெழுத்துக்கள், இது பாருங்கள் உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்கள் நிறைய வந்து பிழை வருது இல்லையா? இந்த பிழை போக்குறதுக்கு வந்துட்டு உச்சரிப்பு எப்படி பண்ணணுன்றதுக்காக இந்த புக் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கோட விலை 56 ரூபாய். அதே மாதிரி மல்டிபிள் வாய்ப்பாடு வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. 70 ரூபீஸ். எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்க நீங்கள்? 10% டிஸ்கவுண்ட்டு. பட் புக் வந்து பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன், 10 ரூபீஸு, 50 ரூபீஸு எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தேவையான அனைத்து தலைப்புகள்லையும் இருக்குது. இது பாருங்கள், டோன்ட் மிஸ் இட். ஸ்டால் நம்பர் 578. இங்கே பாருங்கள், 647 ரெயின் ட்ரீ பப்ளிஷரு. இங்கே என்ன பியூட்டினா, ஈச் புக் வந்து 100 ரூபீஸ் தான். தெரியுதுங்களா? 6 புக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 500 நீங்கள் வந்து பண்ணலாம். பேப்பர் பேக் ஒன்லி. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு பெரிய பெரிய நாவல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ரியலி ஒர்த் வைலான புக்ஸு. நிறைய பேர் இங்கே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாலில் வந்துட்டு இவ்வளோ பெரிய நாவல்ஸ் வந்து 100 ரூபீஸ் கொடுக்குறாங்கன்றது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காரு பாருங்கள். Everything is 100 rupees. See, look at this row. 5 புக்கு வாங்கினீங்கன்னா 6 புக்கு வாங்கினா 500 ரூபாய் தானோ. ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, வார்த்தைகளே இல்லை. ஃபிக்ஷன் புக்ஸ் ஈச் 100 ரூபீஸ். 646 ரெயின் ட்ரீ பப்ளிஷர்ஸு. எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க பாருங்கள். யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து அறிவுகள் வளரணுன்றதுக்காக இந்த மாதிரி நாவல்ஸ் வந்து த்ரோவே ப்ரைஸில் நம்ம வாங்கி வச்சுட்டு எங்கன்னா பயணப்படுறப்போ, வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆழமான கருத்துள்ள கதைகளை படிக்கிறதுக்கு முன் வரணும். நன்றி. இங்கே பாருங்கள், 6th சென்ட் பப்ளிகேஷன். இங்கே வந்து விலை மதிக்க முடியாத புத்தகங்கள்லாம் இருக்குது. கோவில் நுழைவு போராட்டம், 10% டிஸ்கவுண்ட்டு. வாட் வி டூ நாட் சே அவுட் லவுடு, ப்ராவித் பட்டாம்பூச்சி, ஹிட்லர், கருப்பு வெள்ளை இந்தியா, பயண சரித்திரம். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், கிறுக்கு ராஜா கதைகள். இந்த புத்தகத்தினோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
முகில் என்றவர் எழுதியிருக்காரு. கிறுக்கு ராஜாக்களின் கதை எச்சரிக்கை. இந்த நூலை வாசிப்பது மனநலனுக்கு தீங்கானது சொல்லியிருக்கிறாங்க. உணவு சரித்திரம், மாண்புமிகு ஆசிரியர்கள், பொன்னியின் செல்வன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குது இந்த புக் ஃபுல்லாக இருக்குது. இந்த பொன்னியின் செல்வன் எவ்வளோ சார்? ஐயா இந்த பொன்னியின் செல்வன் எவ்வளோ? ஒரு செட்டு இருக்கும், ஃபுல்லாகவே இருக்குங்களா? ஒரு செட்டு 5555 ரூபாய். டிஸ்கவுண்ட் வரும். எவ்வளோ? எப்படி 4 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 4000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே, 1500 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு செட் ஃபுல்லாக வந்து பொன்னியின் செல்வனோட புக் இங்கே கிடைக்கும். மூளையை கூர்மையாக்க 300 பயிற்சிகள், டாக்டர் மா லெனின் என்றவர் கொடுத்திருக்காரு புத்தகம். இடிமுழக்கம், ரஹ்மான் கான் சட்டமன்ற பேருரைகள், உங்கள் கையில் உடல் நலம், டாக்டர் ஹெக்டே. இனி எல்லாம் வெற்றிதான், கார்த்திபன். மூலிகை 20க்கு 20, டெஸ்ட் மேட்ச் வாழ்க்கை முறைக்கு மட்டுமல்ல T20 வாழ்க்கை முறைக்கும் உகந்ததுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பாரம்பரிய உணவுகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கீரை வகைகளையும் வச்சுட்டு நமக்கு வந்து பயன்பாட்டை எப்படி யூஸ் பண்ணி நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றதுக்காக. மாண்புமிகு ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் மட்டும் இல்லைன்னா மாணவர்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. தலைகீழ் மாற்றங்களை சாத்தியமாக்கிய தன்னலமற்ற ஆசிரியர்களின் கதைகள், முகில் என்றவர் எழுதியிருக்காரு. இவள் சரித்திரம், முகில். நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. ஆளுமைகள், அரசிகள், அற்புத மனுஷிகள் பற்றி எழுதியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், கதை கதையாம் காரணமாம், நாகூர் ரூமி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது. வாசிக்கிறதுக்கெல்லாம் தேவையானது எல்லாம் இருக்குது. பாருங்கள், பணத்தை குறைக்கும் நேர் நிர்வாகம், லிக்வான் யூ பெருந்தலைவன், யூ அண்ட் மீ கோபிநாத், நீயா நாங்கள் இருக்கிறார்கள் அவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய மலரும் தீயும், வடக்கிந்திய பயணம், வாய்விட்டு சிரிக்க வாழ்வியல் நகைச்சுவைகள். ஸோ நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது. ரேட் வந்து மலிவாகவும் இருக்குது. நிறைய புத்தகங்கள் எது விடுறது எதுக்கு விடுறதுன்னு தெரியல. இந்த சேகுவாராவும் சரி, மரணத்துக்கு பின், கடைசி சொல், பௌத்தம், வெளுத்த இரவுகள், பகவத்சிங், நாஸ்ட்ராம்சிங், கன்ஃபியூசஸ், அலெக்சாண்டர். ஸோ நிறைய புத்தகங்கள் இருக்குது. விலை கம்மியாக இருக்குது. ஸ்டாலில் வந்து யூஸ் பண்ணி இந்த 6th சென் F9 வந்துட்டு விலை கம்மியாகவும் நிறைய புத்தகங்கள், வாசிக்க தகுந்த புத்தகங்கள் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நிறைய இருக்குது. விலை குறைவாக இருக்குது. பிரிண்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து பேப்பரில் ஒரு சில புத்தகங்கள்லாம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இது அதெல்லாமே இல்லை. நிறைய வாசிப்புத்தன்மை இருக்கிறவங்கெல்லாம் இந்த புத்தகங்களை விட்டு நகரவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு படிக்காத புத்தகங்கள் நிறைய இருக்குது. தேவையான புத்தகங்கள் நிறைய இருக்குது. இந்த சுந்தர் சி பிச்சை பற்றியும் நிறைய இருக்குது. நீங்களும் தொழில்பது ஆகலாம், செல்வந்தர் ஆகலாம், தன்னம்பிக்கை, சக்ஸஸ் மந்திரம். ஸோ இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இந்த புக் ஸ்டாலில் இருக்குது. இந்த F9 வந்து பயன்படுத்திக்கோங்க.